அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். நம்ம 12 ஜோதிர்லிங்கத்தை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இரண்யாக்ஷன், இரண்யகசிபு கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முனிவர்களே, சிவபெருமானின் திவ்ய கல்யாண குணங்களை வர்ணித்து சொல்ல யாராலும் முடியாது. ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்களையும் உலகத்தில் இருக்கும் மணலையும் மழை துளிகளையும் எண்ணி முடித்தாலும் முடித்து விடலாம். சிவபெருமானின் லீலா வினோதங்களையும் குணங்களையும் கணக்கிட யாரும் வல்லவரல்லர். ஆயினும் நீங்கள் அனைவருமே என்னை விரும்பி கேட்டதால் என் புத்திக்கு தோன்றிய வரையில் என் குருநாதன் வியாச பகவான் எனக்கு சொன்னது போல சொல்கிறேன், கேளுங்கள் அப்படின்ட்டு அந்த முனிவர் அவருடைய சீடருக்கு சொல்றாரு. நாமளும் கேட்கலாம். முன்பொரு காலத்தில் நரசிங்க ரூபம் எடுத்த மகாவிஷ்ணுவானவர் இரண்யகசிபனை சங்கரித்தும் தமது கோபாக்னி தனியால் எத்தகைய சோஸ்திரம் செய்தும் அடங்காமல் இருந்தார். அதை கண்ட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை பிரார்த்தித்தார்கள். சிவபெருமான் சரரூபம் அடைந்து நரசிங்கத்தை கண்ட மாத்திரத்தில் நரசிங்கம் சிவபெருமானிடத்தில் ஐக்கியமடைந்தது. இவ்வாறு சூதபாபனிகர் கூறியது நைமிசாரண்ய வாசிகள் அவரை நோக்கி, ஞானமூர்த்தியே, நரசிங்க அவதார சரித்திரத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். சூதமாமுனிவர் அதை சொல்லத் தொடங்கினார். ஒரு காலத்தில் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை பார்த்து, சுவாமி, தங்கள் திருவுருவம் இத்தனை சௌந்தரியமாக மிகவும் கோமலமாகவும் இருக்கிறதே, இத்தகைய சரீரத்தோடு தங்களால் எப்படி போர் புரிவதற்கு இயலும் என்று கேட்டாள். அதற்கு திருமால், பெண்ணே, நீ விரும்பினால் நான் போர் புரிவதை விரைவில் பார்ப்பாய் என்று சொன்னார். அவருடைய துவாலபாரகனான ஜெய விஜயர் என்னும் இருவர் முன்பொரு சாபையும் சனத்குமார முனிவர் முதலாளர்களோடு போராடிய போது மகாவிஷ்ணு அங்கே சென்று, நீங்கள் இம்முனிவர்களை வழிமறித்தது தவறு என்று தடுத்து முனிவர்களை நோக்கி, நீங்கள் துவாலபாரர்களை சபிக்கலாமா? அதுவும் அவர்கள் தங்கள் பதவிகளை இழந்து உலகில் பிறந்து துன்புறும்படி சபிக்கலாமா? அவர்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றார். முனிவர்கள் திருமாலை பார்த்து, பரமாத்மாவே, இவர்கள் உன்னை பக்தி செய்வதால் ஜென்மங்கள் எடுத்தாலும் 7 பிறவிகளில் உன்னை பகைக்கொள்வதான பிறவிகளை எடுத்தாலும் 3 பிறவிகளில் மீண்டும் தங்கள் பதவிகளை அடைந்து உன்னிடம் வந்து சேர்வார்கள். அதாவது ஒன்று, அந்த 7 பிறவி பெருமாள் மேலே பக்தி செலுத்தி அவங்க பெருமாளை அடையணும், இல்லையா 3 பிறவியில் அவருக்கு விரோதியாகி பெருமாளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோசனம் கொடுக்குறாரு. இதில் இவர்கள் விரும்புவது எதுவோ அதை அவர்கள் அடையட்டும் என்றார்கள். அதற்கு துவாரபாலகர்களான ஜெய விஜயர்கள் இருவரும், நாங்கள் 7 பிறவிகள் வரையில் ஸ்ரீ லக்ஷ்மி பதியை பிரிந்திருக்க மாட்டோம். ஆகையால் 3 பிறவிகள் வரை அவரை பகைத்ததாயினும் எங்கள் பதவியை அடைகிறோம் என்றார்கள். அவர்களது விருப்பமே விஷ்ணு விருப்பமாகவும் இருந்தது. உடனே ஜெய விஜயர்கள் தங்கள் பதவியில் இருந்து நீங்கி உலகத்தில் காசிபரது வம்சத்தில் இரண்யாக்ஷன், இரண்யகசிபு என்ற ராட்சதர்களாக பிறந்தார்கள். சனாகதி முனிவர்கள் முதலிய 4வரும் பிரகலாதன் முதல்வர்களாக தோன்றினார்கள். ஸ்ரீ விஷ்ணுவே இரண்யகசிபனை சங்கரித்து சாப விமோசனம் அடைய செய்வதற்காக நரசிங்க ரூபம் எடுத்து வந்தார். வேறொரு பிறவியில் அவர்களே ராவணன் கும்பகர்ணங்களாக பிறந்தார்கள். அப்போது நரசிங்க மூர்த்தியே தசரதகுமார ஸ்ரீராமனாக வந்தார். அந்த அவதாரத்தின் போது சனாகதி முனிவர்களே விபீஷ்ணர் முதலானவர்களே பிறந்தார்கள். தேவர்களே சுக்ரீவ அங்ககாதி வானவீரர்களாகவும் வந்தார்கள். 3வது பிறையில் அத்வாரபாலகர்களே சிசுபாலா தந்தவகரவர்களாக துமேஷ்கேஷன் என்ற அரச குலத்தில் பிறந்தார்கள். அப்போது விஷ்ணுமூர்த்தியை கிருஷ்ண அவதாரம் எடுத்து கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். அப்போது சனகாதி முனிவர்கள் அக்குருவர் முதலியார்களாக தோன்றினார்கள். இனி பாவங்களை ஒழிக்கத்தக்கதான நரசிங்கமூர்த்தியின் சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். முனிவர்களே, இரண்யாக்ஷன் இளைஞனாக இருக்கும் போதே விளையாட்டுகளுக்காக சூரியனை அழைப்பான். அவன் காடுகளில் உள்ள சிங்கங்களையும் மதியான்களையும் பிடித்து அவற்றின் மீது ஏறி சவாரி செய்வானே தவிர சாதாரண குதிரைகள் மீது ஏறி சவாரி செய்வதில்லை. சண்டை செய்வான். இத்தகைய பல பராக்கிரமாகிய இரண்யாக்ஷன் இருந்ததால் அவன் தேவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தான். சாமானிய அரக்கர்களைப் போல அடிப்பதும் பிடிப்பதும் வேதியர்களையும் யாகங்களையும் அழிப்பதும் சரியல்ல என்று எண்ணி உலகத்தையே ஒரு பாயை போல சுருட்டி நாயானது மாவு மூட்டையை வாயில் கவ்விக்கொண்டு அசானியமாக ஓடுவது போல இரண்யாக்ஷன் பூமியை சுருட்டி வாயில் கவ்விக்கொண்டு ஜலத்தினுள் மூழ்கியிருந்தான். அதனால் பிரம்மதேவர் மிகவும் வருத்தமடைந்து விஷ்ணுவின் மூர்த்தியை துதித்தார். விஷ்ணு அவருடைய நாசியிலிருந்து வாராக உருவத்தோடு அவதரித்தார்.
விரைவில் விருத்தியடைந்து அங்கிருந்து உலகத்தை மீட்க சென்றார். உலகம் முழுவதும் நிர்மயமாக இருப்பதைக் கண்டு அதில் பிரவேசிக்க நினைத்தார். அப்போது நாரத முனிவர் சந்நியாவதனம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். அவர் அங்கு வந்து வாராகமூர்த்தியை பார்த்து நமஸ்கரித்து, நான் சந்தியாவதனம் செய்ய உத்தரவளிக்க வேண்டும் என்றார். வாராகமூர்த்தி அவரை பார்த்து, நாரதரே, நான் இரண்யாக்ஷனை கண்டு அவளுடன் சண்டை செய்து அவனை சங்கரிக்கும் வரையில் இந்த ஜலத்தை உலர்த்துவிக்க வேண்டும். இது உம்மாலேயே செய்யத்தக்கது என்றார். நாரத முனிவர் அதற்கு இறங்கி தமது இரு கரங்களாலும் தண்ணீரை எடுத்து தன் வாயில் பேய்த்து கொண்டு வாராகமூர்த்திக்கும் இரண்யாக்ஷனுக்கும் போர் முடியும் வரை வைத்துக்கொண்டார். பிறகு வாராகமூர்த்தி இரண்யாக்ஷனை கண்டுபிடித்து அவனுடன் ஜலத்தில் 500 ஆண்டுகளும் உலகத்தில் 500 ஆண்டுகளும் பெரும் போர் செய்து அவனை சங்கரித்து பூமியை மீட்டு தம் வாயிலேயே எடுத்து கொண்டு வந்து பிரம்மனிடம் ஒப்படைத்துவிட்டு தம் திருவுருவை மறைத்தார். விஷ்ணுமூர்த்தியால் இரண்யாக்ஷன் இறந்தான் என்ற செய்தியை அறிந்த இரண்யகசிபன் தம் தம்பியை கொண்டு விஷ்ணுவை சங்கரித்து தன் துக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று கருதினான். எனவே அவன் பிரம்மதேவனை குறித்து 10,000 ஆண்டுகள் கடுந்தவம் செய்தான். அதனால் அவன் மீது மரங்கள் முளைத்து நாற்புறங்களும் கிளைத்து பெருவனமாயிற்று. அம்மரங்களில் பல பறவைகளும் கூடு கட்டி வாசம் செய்து முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்தன. ஆயினும் இரண்யகசிபோ தன் தவத்தில் இருந்து நீங்கவில்லை. அவனது தாவக்கினி தேவலோகத்தை அடைந்து கொளுத்தியது. தேவர்கள் அந்த அனலை தாங்க முடியாமல் பிரம்மதேவனிடம் சென்று, இரண்யாக்ஷன் உம்மை குறித்து கடுந்தவம் செய்கிறான், நீங்கள் சும்மா இருப்பது சரியல்ல, அவனது தவசுவாலையை நாங்கள் அழிவுற நேரிடும் என்று சொல்லி முறையிட்டார்கள். அதனால் பிரம்மதேவர் ஹிரண்யனுக்கு வரம் கொடுக்க நினைத்து அவன் முன்பு தோன்றி, உனக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டார். அதற்கு இரணியன் கசிபன், சிருஷ்டிகர்த்தாவே, உமது படைப்பான இந்த உலகத்தில் எவன் ஒருவன் எத்தகைய ஆயத்தாலோ இரவிலோ பகலிலோ என்னை கொல்லக்கூடாது. இத்தகைய வரமே எனக்கு வேண்டும் என்றான். பிரம்மதேவர் அவ்வாறே வரம் கொடுத்துவிட்டு தம் உலகை அடைந்தார். இரண்யகசிபன் சோனிதபுரியை அடைந்து சகல தைத்திரியங்களையும் திரட்டி, அசுரர்களே, நீங்கள் அனைவரும் எம் கட்டளைக்கு அடங்கியிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் சங்காரம் செய்து விடுவோம். எம் கட்டளைக்கு அடங்கியவர்களை காப்பாற்றுவோம். ஸ்வர்கலோகம், மத்தியலோகம் ஆகிய அனைத்தும் எங்களால் ஜெயிக்கப்பட்டன. திரிலோகங்களையும் தம் வசமாக்கிய இரண்யகசிபு மகாராஜன் ஏக சக்கரவர்த்தியாக விஷ்ணுவை துவேஷத்துடன் அரசு செய்து வருகிறான். இனி எங்கும் யாக காரியங்களை யாரும் செய்யக்கூடாது என்று யாவரும் அறிய முரசுரையுங்கள். அதுபோலவே சொர்க்கத்திலும் பாதாளத்திலும் மற்ற உலகங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன. போர் புரிய விரும்புவோர் போர் செய்ய வரலாம். சரணாகதி என்று வந்தவர்களை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று முரசுரையுங்கள் என்றான். அவர்களும் அவ்வாறு மூவுலகங்களிலும் சென்று யாவரும் அறிய முரசரைத்தார்கள். இவ்வாறு இரண்யகசிபன் எவரும் எதிர் இன்றி ஆட்சி புரிந்து வந்தான். சிறிது காலத்திற்கெல்லாம் விஷ்ணு துவேஷம் கொண்ட இரண்யகசிபனுக்கு விஷ்ணு பக்தியுடைய பிரகலாதன் என்னும் புத்திரன் ஒருவன் பிறந்தான். அந்த சிறுவன் பிள்ளை மைந்தனத்தால் வாய்விட்டு அழும்போதும் விஷ்ணுவின் திருநாமங்களே கூறும் இயல்பை உடையவனாக இருந்தான். அவன் 5 வயதை அடைந்தவுடன் இரண்யகசிபன் சகல வாத்தியங்களும் முழங்க அசுர சேனைகள் புடைசூழ அவனுக்கு வித்யாபியாசம் செய்விக்க வேண்டி அசுரகுருவின் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு வித்யாபியாசம் செய்விக்கும்படி கட்டளையிட்டான். அசுரகுரு வழக்கம் போல அந்த சிறுவனை பார்த்து முதலில் ஹிரண்யாய நம என்று சொல்லும்படி சொல்ல, பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னான். உபாத்தியர், அப்பா குழந்தாய், அப்படி சொல்லாதே. சர்வலோகங்களுக்கும் மகாபிரபுவாகிய உன் தந்தையின் பெயரை முதலில் தோத்திரம் செய்ய வேண்டும் என்றார். பிரகலாதன் மீண்டும் அப்படியே சொல்ல, அசுரகுரு இரண்யகசிபனை பார்த்து, அசுரேஸ்வரா, இது முதல் நாளாகியால் இதுவரையில் இருக்கட்டும். நாளைய தினம் நான் கற்பிக்கிறேன். சிறுவனும் சரியாக சொல்வான் என்றார். ஆனால் பிரகலாதனோ, இன்றல்ல, நாளையல்ல, என்றைக்கும் நான் விஷ்ணுவின் நாமத்தை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டேன் என்றான். அசுரர்கள் பிரகலாதனை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். சில தினங்கள் சென்ற பிறகு ஒரு நாள் இரண்யகசிபன் தன் மகனை அழைத்து தொடைவீது உட்கார வைத்துக் கொண்டு, குழந்தாய் பிரகலாதா, இதுவரையில் என்ன வாசித்தாய், அதை சொல் என்றான். அதற்கு பிரகலாதன், நான் ஓம் நமோ நாராயணாய என்று படித்தேன் என்றான். உடனே இரண்யகசிபன் அளவில்லாத கோபம் கொண்டு உபாயத்திரையை அழைத்து வர செய்து, என் பிள்ளைக்கு என்ன கற்பித்தாய் என்று குமுறினான். அசுரகுல அதிபா, உம் புத்திரனால் என் பள்ளி மாணவர்கள் எல்லோருமே கொடியவராயினர். இது என்னால் ஆகத்தக்கதல்ல. இவன் எனக்கு அடங்க மாட்டான் என்று உபாத்தியாயர் சொல்லிவிட்டார்.
அதன் பிறகு இரணியன் தன் மனைவியான காயதுவை கூப்பிட்டு, உன் பிள்ளை படித்ததை கேட்டுக்கொள், அதற்கேற்ப தண்டனை கொடு என்றான். கயாது தன் செல்வனை கூப்பிட்டு, குழந்தாய், இனிமேல் ஹரிநாமத்தை சொல்லாதே. உன் தந்தை மூவுலங்களுக்கும் தலைவராக இருக்கிறார். உன் சம்பத்து எப்படிப்பட்டது? அசுரர்கள் எவ்வளவு கௌரவமானவர்கள். இதை விட்டுவிட்டு ஹரிநாமத்தை ஏன் விரும்புகிறார் என்றாள். அதற்கு பிரகலாதன், தாயே, நீ என்ன சொன்னாலும் பயன்படாது. ஒருபோதும் நான் விஷ்ணுவின் நாமத்தை மறக்கவே மாட்டேன். ஒரு யானை தன்னை கொசு கடிக்கும் என்று பயந்து அரசனின் மாளிகை விட்டு போய்விடுமா? இந்த நீசன் இரணியனின் வலிமை எவ்வளவு? ஸ்ரீ விஷ்ணுவின் வலிமை எவ்வளவு? இதை அறியாமல் நான் ஹரிபக்தியை விட்டு விடுவேனா? நாவினால் விஷ்ணுவை துதிப்பதும், காதுகளால் ஹரிநாமங்களை கேட்பதும், தலையால் விஷ்ணுவை வணங்குவதும், கையால் பூஜிப்பதும், பாதங்களால் வலம் வருவதுமாக என்னுடைய அவயங்களையெல்லாம் விஷ்ணுமூர்த்திக்கே சமர்ப்பித்து அவருடைய கிருபையை அடையவே நான் விரும்புகிறேன். எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் ஹரிநாமத்தை விடமாட்டேன் என்று தீர்மானமாக சொன்னான். அவன் தாய் பெருந்துயரத்துடன் அவனை தன் கணவனிடம் அழைத்து சென்று, இவன் எனக்கு அசாத்தியனாக இருக்கிறான் என்றாள். இரணியன் கோபம் கொண்டு அமைச்சர்களை அழைத்து, மந்திரிகளே, நமது அசுர குலத்துக்கே ஒரு நெருப்பு புத்திரனாக பிறந்து குலத்துக்கே விரோதியான இந்த சிறுவனை எந்த வகையிலாவது நெருப்பிலிட்டோ ஆயுதங்களால் துண்டித்தோ விஷமூட்டியோ ஜலத்தில் மூழ்கடித்தோ கொன்றுவிடுங்கள். இவனே விஷ்ணுவை விட்டு விடுகிறானா அல்லது உயிரை விட்டு விடுகிறானா என்று பார்ப்போம் என்று கட்டளையிட்டு அவர்கள் வசம் பிரகலாதனை ஒப்புவித்தான். அவர்கள் அரசனிட்ட கட்டளைப்படியே பிரகலாதனை பலவிதமாக தண்டிக்கலானார்கள். அமைச்சர்கள் பிரகலாதனை அழைத்து சென்று தண்டலாளர்களால் நெருப்பில் இடுவித்தனர். ஆனால் அந்த நெருப்போ பிரகலாதனுக்கு குளிர்ந்திருந்தது. பிறகு அவனை ஜலத்தில் வீசி எறிந்தார்கள். உடனே ஜலம் இருந்த இடம் மேடாயிற்று. மலையின் உச்சியிலிருந்து பிரகலாதனை உருட்டி விட்டார்கள். அது பிரகலாதனுக்கு பஞ்சு மெத்தை போலிருந்தது. அவனுக்கு விஷம் மூட்டினார்கள். அது அமிர்தமயமாக இருந்தது. ஆயுதங்களால் அவனை அடித்தார்கள். அவை ஹரிநாம தியான பலத்தால் புஷ்பங்களைப் போல் இருந்தன. அவர்கள் அவனுக்கு அளித்த தண்டனைகள் எல்லாமே பயன்படாமற் போயின. பிரகலாதன் மேலும் மேலும் ஹரிநாம பஜனையோடு மகிழ்ச்சியாக இருந்தான். அமைச்சர்கள் அனைவரும் பிரகலாதனுக்கு தாம் செய்த தண்டனைகள் பயன்படவில்லை என்பதால் துக்கமும் அவனுக்கு துன்பமும் உண்டாகவில்லையே என்பதால் வியப்பும் அடைந்தார்கள். அசுரராஜரிடம் இந்த நிலையை எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது பிரகலாதன் அவர்களை பார்த்து, நீங்கள் எப்படி கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு ஒரு வருத்தமும் உண்டாகாது. ஏனென்றால் விஷ்ணுவிற்கு ஜலமே சைரஸ்தானம். அது என்னை என்ன செய்யும்? அக்னியின் விஷ்ணுவே திருவாய். விஷமும் லட்சுமியும் திருப்பார்கடலில் பிறந்தவை. விஷமோ என் மாமன் ஹிரண்யாக்ஷனால் துன்புற்று பூமியானது விஷ்ணுமூர்த்தியால் சுகம் பெற்றது. அதுவும் என்னை ஒன்றும் செய்யாது. உலகம் முழுவதும் நானும் நீங்களும் பாரதினம் உடையவர்கள். என்னை உங்களால் யாது செய்ய முடியும் என்றான். அதை கேட்டதும் அமைச்சர்கள் முகம் சோர்ந்து வருந்தியவர்களாய் ஹிரண்யகசிபனிடம் வந்து, பிரபுவே, நாங்கள் இப்படிப்பட்டவனை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இவனை இனி துன்புறுத்துவதால் ஒரு பயனும் இல்லை. நல்ல வார்த்தைகளால் இவனை சுவாதீனம் செய்து கொள்ளுங்கள் என்று ஹிரண்யனுக்கு சொன்னார்கள். தாங்கள் அவனுக்கு அளித்த தண்டனைகளையெல்லாம் எடுத்துரைத்தார்கள். அதனால் ஹிரண்யனின் தன் புத்திரனை தன் வசப்படுத்த எண்ணி யானை, குதிரை, தேர், பல்லக்கு முதலிய வாகனங்களை கொடுத்தும் தன் அரியணையில் அமர்த்தி மகிழ்ச்சியூட்டினான். அப்போதும் பிரகலாதன் ஹரிநாமத்தை உச்சரிப்பதை விடவில்லை. ஏனெனில் சம்சார சுகத்தை வெறுத்த சுத்த ஞானிகள் உலக சுகங்கள் எல்லாவற்றையும் துரும்பாக நினைத்து பகவத் பக்தி செய்வதையே பெரும் பேர் என கொள்வார்களாகையால் பிரகலாதன் ஹரி நமஸ்காரம் அணியை பெரிதாக கருதி வந்தான். ஹிரண்யனின் உபசாரங்கள் பிரகலாதனை எவ்வகையிலும் திருப்திப்படுத்தவில்லை. அதனால் ஹிரண்யன் மீண்டும் அசுரகுருவை அழைத்து இனி இவனை தண்டித்து வித்யாபியாசம் செய்து கொண்டு வருக என்று விடுத்தான். அசுரகுரு பிரகலாதனை பார்த்து, அப்பா குழந்தாய், நீ இங்குள்ள பிள்ளைகளோடு கூடி விளையாடி கொண்டே வசிக்கலாம். உன் தந்தை அகண்ட ஐஸ்வர்யத்தையும் 3 உலகங்களையும் அரசு செய்கிறார். அவருக்கு பிறகு இவற்றுக்கெல்லாம் நீயே அதிகாரி. எங்களுக்கெல்லாம் நீயே அரசன். இந்த பிள்ளைகளெல்லாம் நீயே ஆசிரியனாக இருப்பாய் என்றார். அப்படியானால் நான் இந்த சிறுவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று பிரகலாதன் கூறிவிட்டு நாராயணாய நம என்று மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் பிரகலாதன். அச்சிறுவர்களெல்லாம் அந்தரங்கமான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று, தாய் இல்லை, தந்தை இல்லை, உறவினர் இல்லை, சகோதரர்கள் இல்லை, நண்பர்களும் இல்லை, மனைவியும் இல்லை. இவர்களெல்லாம் சம்சார சுகத்தை அன்றி பரமாத்மன சுகத்தை கொடுக்க வல்லவர்கள் அல்ல. சாஸ்வத சுகம் வேண்டுமானால் விஷ்ணுமூர்த்தியை சேவித்து அடைய வேண்டும் என்று தத்துவ உபதேசம் செய்தான்.
அதை கேட்டது மாணவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் நாராயண ஸ்மரணையை செய்து கொண்டிருந்தார்கள். அதை கண்டதும் அசுரகுரு அப்பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளே, நீங்கள் ஏன் பிழைப்பை கெடுப்பதற்காக ஹரிநாம ஸ்மரணை செய்கிறீர்கள் என்று கண்டித்தார். அந்த தண்டனையை பொறுக்க முடியாத பிள்ளைகள் ஆசிரியருக்கு பயந்து நாராயணாம பாராயணத்தை விட்டுவிட்டார்கள். பிரகலாதன் மட்டுமே ஆசிரியரின் தண்டனைக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் பக்தியோடு ஹரிநாம ஸ்மரணை செய்து கொண்டிருந்தான். ஆசிரியர் பிரகலாதனை பார்த்து, ஏது, நீ உன் தந்தையின் கட்டளையை கடந்து நடத்துகிறாயே, உன்னை பல விதங்களில் தண்டிப்பேன், இனி ஹரிநாமத்தை சொல்லாதே என்றார். அதற்கு பிரகலாதன், ஐயா, நீங்கள் சொல்வது சரியே, தந்தை சொல்லை தட்டி நடக்கக்கூடாது. பரமாத்மான பிதா வெளிப்படும் வரையில் சரீர சம்பந்தியான பிதாவின் சொல்லை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இந்த பிதாவினால் உலகத்திற்கு என்ன நன்மை? சகல உலகங்களுக்கும் சுகத்தை கொடுத்து சகல பாவங்களையும் போக்கடிக்கும் ஹரியே பரமபிதா. விளக்கொளியை கண்டு மகிழ்வதெல்லாம் சூரிய உதயம் ஆகும் வரையில்தான். சூரிய உதயத்திற்கு பிறகு அந்த விளக்கினால் ஏதேனும் உபயோகமுண்டா? அஞ்ஞானியாக இருக்கும் வரையில் சுக்கில ரத்த சம்பந்தமான சரீரத்துக்கு பிதாவினால் பிரயோஜனம் உண்டு. ஞானம் முதிர்ந்த பிறகு அஞ்ஞானியாக இருக்கும் பிதாவினால் என்ன பயன்? இது என் பிதாவுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம். இந்த விஷயத்தை பற்றி நான் மிகவும் ஆலோசித்து ஆராய்ந்தேன். சரீர பிதாவாகிய இரணியன் என்னை அடித்தார், ஆத்ம பிதாவாகிய ஸ்ரீஹரி என்னை காப்பாற்றுவார். இவன் என் உயிரையே வாங்கிவிட்டாலும் வாங்கிவிடட்டும், நான் ஹரிநாம ஸ்மரணியை விடமாட்டேன் என்றான். அசுரகுரு மிகவும் கோபம் கொண்டு அவனை பலவிதங்களிலும் தண்டித்தான். அவை சிறிதேனும் பிரகலாதனை துன்புறுத்தவில்லை. ஏது மற்ற மனிதனை ஒருவன் தண்டிப்பதால் துன்பம் வராதிருப்பதும் பிரத்யக்ஷம். மேலும் விசேஷ பக்தியை விஷ்ணுவிடம் கொண்டிருந்த பிரகலாதனுக்கு சிறிதேனும் ஆபத்து வருமா? ஆசிரியர் தன் முயற்சிகள் எதுவும் பயன்படாததைக் கண்டு பிரகலாதனை அவன் தந்தையிடம் அழைத்து சென்று, உம் மகனை நீரே ஒப்புக்கொள்ளும். என்னால் இயன்றவரை சர்வ விதத்திலும் பார்த்து விட்டுவிட்டேன். இவனால் மற்ற மாணவர்களும் ஹரிநாமத்தை சொல்ல கற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி தன் வீட்டிற்கு போய்விட்டார். ஹிரண்யன் தன் புத்திரனது விஷயத்தில் தீராத கவலை கொண்டான். இனி அவன் நடத்திய இதர காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.